ராசாத்தி, என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? பேசிட்டு இருக்க நேரம் இல்ல ராசாத்தி. எங்க அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. வா போலாம். என்னமா பாக்குற? கிளம்பு. இல்ல, என்னால இப்படி எல்லாம் வர முடியாது. நீங்க தயவு செஞ்சு எடுத்து போயிடுங்க. நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஏற்கனவே பகை இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நம்ம கல்யாணம் முறைப்படி நடக்க முடியாது. என்னோட வாமா. இல்ல, எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. வேணாம், போயிருங்க. சரி தம்பி, பெரிய முதலாளி காத்துட்டு இருப்பாங்க. தூக்கிட்டு வாங்க சீக்கிரம். யாருங்க? ராசாத்தி, 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 என் தம்பி இல்ல. மாலை எப்படி? சீக்கிரம். இந்த மாலை உனக்கு, இது அவளுக்கு போடு. சீக்கிரம். ஆகுது இல்ல ராசா, அவ அப்படித்தான் முடிச்சுட்டே இருப்பா. நீ மாலையை போடு. நம்ம யோசிக்காத. இல்ல, பாதி கிணறு தாண்டியாச்சு. இன்னும் என்னடா பயம்? போடுறா மாலைய. இல்ல வேண்டாம், நீங்க எல்லாம் சேர்த்து என்ன சூழ்ச்சி பண்றீங்க. நான் சொல்றது கேளு. உன்னை பாழாக்கிட்டு நம்ம குடும்பத்தையே அழிக்க திட்டம் போட்டிருக்கானுங்க அந்த பசங்க. அது தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா. நீ செஞ்சது உனக்கே நியாயமா? அக்கா மகன் முசலியே வச்சிருக்கானே, அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கொண்டே போட்டுருவாண்டி. காதலிக்கிறானா? காதல்
நான் முன்னேற்றியா இருந்து அனுபவிக்கிறது போதும். உன்னை கொலைகாரனா பாக்குற வேதனை எங்களுக்கு கொடுத்துறாது ராசா. அருமாவை கீழே போடு. போடுறா கீழே போய் கூட. மாப்பிள ஐயோ மாப்பிள மாப்பிள எழுந்துரு. இப்படி மாத்தி மாத்தி சாத்திட்டானே. மாப்பிள மெதுவா புரியாத. இந்த கரை காவல் தெய்வ சாட்சியா கட்டா ராசாத்தி கழுத்து வந்த தாலிய. என்னடா யோசிக்கிற? என்னைக்கு இந்த மண்ணுல பிறந்தாலும் அன்னைக்கே நீதாவ புருஷங்கிறது முடிவான விஷயம்டா. கட்டா தாலிய. என்ன ரத்தம்? இனிமே என்னால போர் சுட்டுக்க முடியாது. நம்ம குடும்பம் அழிஞ்சு போகணும்னு அந்த முத்துப்பாண்டி மக்கள் திட்டம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. அவனுக்கு முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும். அப்ப தாண்டா இந்த ஆத்தா மனசு போறோம். உன்னை பெத்த ஆத்தா இருக்காளே இவன் மனசு கூறும். நாள் பார்த்து கிளம்ப பார்த்து 4 பேர் பார்க்க இந்த கல்யாணம் நடக்கலையே யோசிக்கிறியாடா? தேவையில்லை. இதுக்கு மேல என் பொண்ணு மேல இன்னொரு கை படலாமா? சொல்லுடா. ராசாத்தி ஓ சொத்து கட்டா அவன் கழித்து வந்த தாலிய. நான் பார்த்ததிலே உன் ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன். அப்படித்தான் என்ன ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லுவாங்க. நான் கேட்டதிலே உன் ஏண்டா ஆப்பிரிக்கா குரங்க அங்க என்ன பண்ற? பேரிக்கா பறிக்க போனாங்க. தென்னை மரத்துல ஏதா பேரிக்கா? இல்ல அதனால இறங்கிட்டேன். ஏண்டா டேய், எங்க அப்பா எனக்கு காது குத்தி 21 வருஷம் ஆகுது. திருப்பி நீ ஒரு கா குத்துறியா? தென்னை மரத்துல பேரிக்காயா? விட்டனா ராக்கமாக்கா, உன் பொண்ணுக்கு பேர் வைக்கும் போது கொலுசு காணாம போச்சு. கிடைச்சதா? எங்க கிடைச்சது? எடுத்தவங்க குஸ்டம் தான் வரும். என்ன விரல்லாம் மடங்கி இருக்கு? விரல் பாரு வெண்டகா மாதிரி நின்று இருக்குது. டேய், என்னடா ஊர் ஜனங்கள திப்பு திப்புன்னு ஓடுறாங்க? அதானே. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு முதல்ல அந்த விஷயத்தை எனக்கு குடுறி. உங்க அப்பா செத்து இந்த மண்ணுல விழுந்தப்போ நானும் இதே முடிவுக்கு தான் வந்தேன். பச்சை குழந்தையா நீ அழுதுகிட்டு இருந்ததை பார்த்தப்போ என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்காக தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா நீயே இந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்?
முதல்ல அந்த விஷயத்தை எனக்கு குடி. பூ அலங்காரம். டேய், ஏய், வெட்டிடுவேன். வெட்டிடுவேன். டேய், டேய், டேய். அதான் பச்சை தண்ணியை குடிச்சு விட்டு பாவலா காட்டியடா மகனே. உன்ன மாதிரி நடிக்கிறவனே ஏன் ஆயுசுல எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். அவ இருக்க நிலைமையில இதெல்லாம் தேவையாட்டா? அவன் மனசுல 1000 கவலை வச்சிருக்கப்ப இந்த சடங்குலாம் வேண்டாம் அப்படி செஞ்சேன். இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஐயா, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.